பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் ரெஸ்டோர் செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அது என்னப்பா நாலந்தா பல்கலைக்கழகம், எதற்காக இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நாலந்தா பல்கலைக்கழகம் என்பது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எஜுகேஷன், அதாவது கல்வி அறிவு அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆர்கிடெக்சர்ல இருந்து இன்னும் நிறைய விஷயம் நம்மலாம் கற்காலத்துல இருந்தோம், பிரிட்டிஷ்காரன் வந்து தான் நம்ம சிவிலைஸ் பண்ணா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி தவிர இன்னும் நிறைய உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போலாம். இந்த தேசத்துல ஞானம் அப்படிங்கிறது எப்படி திளைத்திருந்தது அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த தேசத்திற்கு பாரதம் என்று பெயர் வந்தது. பா என்ற அந்த சம்ஸ்கிருத சொல்லானது ஞானம், ஒளியை குறிக்கும். ரதம் என்றால் அதை திளைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. சோ ஞானத்திலே திளைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் அந்த பாரத தேசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தொண்டு நிறைய உதாரணம் கொடுத்துட்டே போலாம். 427 வருடம் 427 CE அந்த ஆண்டுல குமாரகுப்தர் அப்படிங்கிற மன்னரால பீகார்ல ராஜகிரகா, இப்போதைய பீகார் அப்போதைய மகத தேசத்துல இந்த ராஜகிரகா அப்படிங்கிற இடத்துல நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. அன்று முதல் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா ஆசியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்து கல்வி கற்கிறதுக்காக ஏராளமானவர்கள், ஏராளமான மாணவர்கள் இங்க வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல ஏன் ஹிஸ்டரியே பாத்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ரெக்கார்டட் ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ 427 ஆண்டு தொடங்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து, மங்கோலியா, கம்போடியா, ஸ்ரீலங்கா, இன்னும் பல நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த இடத்துல வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல தங்கி இருந்து தங்களுடைய கல்வி கற்கிறாங்க. இங்க வெறும் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் இது மட்டும் கற்பிக்கப்படல. சயின்ஸ், மேக்ஸ், அஸ்ட்ரானமிலேருந்து இன்னும் நிறைய மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெக்கார்டர் ஹிஸ்டரி சொல்லுது. இங்க வரக்கூடிய ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு சான்றாக விளங்குது. அது மட்டும் இல்லாம சைனீஸ் டிராவலர் சுவாங் ஜாங் அப்படிங்கிறவர் இங்கிருந்து பல புத்திஸ்ட் நூல்களை, புத்த மதத்தை சேர்ந்த நூல்களை இங்கேருந்து எடுத்துட்டு போய் சைனாவில் சைனீஸ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பரப்புறாரு. ஸோ இவர் தான் முக்கிய பங்கு ஆற்றிருக்காரு. எதுன்னு பார்த்தோம்னா மற்ற நாடுகளில் புத்த மதத்தை பரப்புவதற்காக நிறைய பங்கு ஆற்றிருக்காரு சுவாங் ஜாங் அவர்கள். நாலந்தால பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, ப்ரொஃபசர்ஸ், அவங்கெல்லாம் டாப் கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ், ஹேண்ட் பிக்டாக. இந்த தேசத்துல பெஸ்ட் மைண்ட்ஸ் எங்க இருப்பாங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியில இருப்பாங்க. அப்படிதான் ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமர், எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ். அவர் இந்த இடத்துல ஹெட்டா இருந்திருக்காரு அப்படிங்கிறதா நமக்கு நிறைய ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ பெஸ்ட் பிரெயின்ஸ் கொண்டு பெஸ்ட் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண ஒரு பெஸ்ட் பிளேஸாக இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இருந்ததுனால நிறைய பேருக்கு அது பொறுக்கலைங்க. இந்த தேசத்தை அழிக்கணும் அப்படின்னாலே அதோட எஜுகேஷன் சிஸ்டம்ல, அதோட நாலேஜ் சிஸ்டத்துல கை வைக்கணும் அப்படிங்கிறதுல இன்வேடர்ஸ், ஆக்கிரமிப்பாளர்கள் ரொம்பவே குறியா இருந்தாங்க. அப்படி ஒரு ஆக்கிரமிப்பாளர் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் 1190s இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை தாக்குறாரு. நேரா அவர் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா லைப்ரரியில. அந்த லைப்ரரியில 90 lakh புக்ஸ், அதாவது 9 மில்லியன் புக்ஸ், 90 லட்சம் புத்தகங்களை அவர் அட் அ டைம் எரிக்கிறாரு. அந்த லைப்ரரி என்பது ஆய்வறிக்கையின்படி 3 மாதங்கள் வரை எரிந்து கொண்டே இருந்தது. ஒட்டுமொத்த பல்கலைக்கழகம் 6 மாதம் வரை எரிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்காங்க. அங்க பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களையும் கொன்று குவித்தார்கள். அப்படி ஒரு வெறி. எப்படியாச்சும் இந்த தேசத்தை அழிக்கணும்னா இந்த நாலேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுல இன்வேடர்ஸ்னுடைய அந்த விஷன் அப்படிங்கிறது வெற்றி பெற்று விட்டது. நாலந்தா யூனிவர்சிட்டியை ஒட்டுமொத்தமா கொளுத்துறாங்க, இருக்கக்கூடிய அனைவரையுமே சூறையாடுறாங்க, ஒரு மிகப்பெரிய நாசத்தை உருவாக்குறாங்க. நாசத்தை உருவாக்கியவர் யார் என்றால் பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜிக்கு இப்பொழுது வரை பெருமை சேர்க்கும் விதமாக நம்மளுடைய இந்தியாவில் பக்தியார்பூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தினுடைய பேரே இருக்கு. நம்ப முடியுதா? எந்த பக்தியார் கில்ஜி இந்த தேசத்தினுடைய செல்வ செழிப்பை எல்லாம் அழிச்சு ஒழிச்சானோ அவனுக்கு நம்மளுடைய நாட்டுல ஒரு ஊரோட பேர் இருக்குன்னா அந்த அளவுக்கு காலனைஸ்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நூலகத்தை அழிக்கிறாங்க, தீக்கிரையாக்குறாங்க, தீ வைக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு அதை பத்தி அறிவில்லாத ஒரு அறிவியலியா இருக்கணும், இல்ல தற்கூரியா இருக்கணும், இல்லைன்னா ரொம்பவே கிரூர மனம் படைத்தவங்களா இருக்கணும். அப்படி கிரூர மனம் படைத்தவர்களாக தான் இந்த இன்வேடர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த தேசத்தை சூறையாடி இருக்காங்க. ஸோ 9th 10th செஞ்சுரி ஆரம்பிச்சு எத்தனையோ இன்வேஷன்ஸ் இந்த நாடை சந்திச்சிருக்கு. அப்போ எப்பேற்பட்ட இழப்புகளை, எப்பேற்பட்ட கிரூரமான தன்மை கொண்டவர்களை இந்த நாடு தாக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தாலே அந்த அளவுக்கு ரத்த ஆறு ஓடும். அப்படிதான் இங்க
வரலாறு என்பது இருந்திருக்கிறது. ஸோ பாலிஷ்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்வேடர்ஸை குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வரலாறாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். இல்லைன்னா அதோடைய விளைவுகள், பின் விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். நாளைக்கு பக்தியார் கில்ஜி எவ்வளவு நல்லவன் தெரியுமா, சந்தானம் ஒரு படத்துல ஆக்சுவலி ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வரும். அந்த மாதிரி அவருடைய மறுபக்கம் தெரியுமா அப்படின்னு நம்ம பாட புத்தகத்துல படிப்போம். எப்படி இப்போ சில பேர்லாம் ஆங்கிலேயர்களை குளோரிஃபை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்வேடராக, ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளராக நாளைக்கு குளோரிஃபை பண்ணி அவ எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு எழுத ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இப்போதுல இருந்தே இந்த இன்வேடர்ஸை குளோரிஃபை பண்ணாம இருக்கிற ஹிஸ்டரிய, அது ரத்தம் தோய்ந்த வரலாறாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வரலாறாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேட்டல் டேமேஜ், இவ்வளோ பெரிய அழிப்பு அப்படிங்கிறது நாலந்தா யூனிவர்சிட்டி நடக்கல. அதுக்கு 2 முறை அட்டாக் பண்ணியிருக்காங்க நாலந்தா யூனிவர்சிட்டியில ஹூனர்கள். 455 to 470 இந்த காலகட்டத்துக்கு இடையே இந்த ஹூனர்கள் சென்ட்ரல் ஏசியாவை சார்ந்தவர்கள், கண்ணுமணி தெரியாம காட்டு மிராண்டிகளா வந்து தாக்கினவர்கள். அவங்க கூட நூலகத்துல கை வைக்கல. அவருடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, கொள்ளையடிச்சாங்க, போனாங்க. ஆனா அவ்வளவு பெரிய அழிப்பு அப்படிங்கிறது அங்க நடக்கல. அதனால அதுக்கு பிறகு ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிற மன்னர் அதை மீண்டும் புனரமைச்சாரு, மீண்டும் புதுப்பிச்சு மாணவர்களுடைய அந்த பயன்பாட்டிற்காக விட்டாரு ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிற அந்த மன்னர். அதற்கு பிறகும் ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிற ஒரு மகாராஜாவோட இந்த பிரச்சனையினால மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு மன்னர் வந்து தாக்கினாரு. அப்ப கூட நாலந்தா யூனிவர்சிட்டியில லைப்ரரியில யாரும் கைய வைக்கல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு சில இன்வேடர்ஸ், அதுவும் பெரும்பாலான இன்வேடர்ஸ், அவர்களுடைய மெயினான இலக்கு என்பது இந்த நாலேஜ், இந்த நாலேஜுக்கு அப்படிங்கிற பொக்கிஷத்துல கை வச்சாங்க. அப்போதுல இருந்து இந்த தேசம் பின்னடைவை சந்தித்து வந்தது. எப்போது நாலந்தா யூனிவர்சிட்டி அழிக்கப்பட்டதோ அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசத்தினுடைய ஞான செழிப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வந்தது. 90 லட்சம் புத்தகங்கள் எரிக்கப்பட்ட பிறகு நிறைய புத்தகங்கள் மக்களுக்கு கிடைக்காம இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா மட்டுமே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இப்படியே நம்மளுடைய ஞான பொக்கிஷம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்போது வரை. சோ இன்னும் ஏன் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம்னா, யூகேல, அதாவது ஒன்று யூரோப்ல, யூகேல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டினா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. அது கூட 1096 தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஆனா நாலந்தா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 427 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்பே யூகேல முதல்ல பல்கலைக்கழகம் வரதுக்கு முன்னாடியே 500-600 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் பல்கலைக்கழகம், அதுவும் ரெசிடென்ஷியல் பல்கலைக்கழகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. ஆனா இப்பொழுது என்ன சொல்றாங்க, முகலாயர்கள் வந்த பிறகுதான் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு அறிவே வந்திருக்கு, அது கூட காட்டு மிராண்டி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா, பிபிசியில ஆர்டிகல் வர அளவுக்கு நாலந்தா யூனிவர்சிட்டி தட் சேஞ்ச் த வேர்ல்டு, உலகத்தை புரட்டி போட்ட, உலக வரலாறை புரட்டி போட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் என்று லெப்டிஸ்ட் பிபிசி ஜேர்னலுக்கு யாரெல்லாம் ஃபண்ட் பண்றா, எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது, அனைவரும் அறிந்ததே ஒரு லெப்டிஸ்ட் ஜேர்னல் அது. அதுல நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி இப்படி ஒரு ஆர்டிகல் வருது என்றால் எந்த அளவுக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் இந்த உலகத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த G20 மாநாடு கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்தது இல்லையா, நியூ டெல்லியில. அப்பொழுது மாநாடு முடிந்த பிறகு செரிமோனியல் டின்னர்ல அப்பொழுது அந்த உலக தலைவர்கள்லாம் வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய இடமாக அமைந்திருந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல, பேக் டிராப்ல என்ன இருந்துச்சுன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை அப்படியே பேக் டிராப்பா வச்சு அதற்கு முன்பு இவர்களை நிற்க வச்சார் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ பாரத் என்று இந்தியாவுடைய உண்மையான பெயரை உலகறிய செய்வதோடு மட்டுமல்லாமல் பாரதத்தின் பெருமையை சேர்த்து நரேந்திர மோடி அவர்கள் அப்பொழுது உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்பொழுது நாலந்தா என்பது வெறும் இந்த பேக்ரவுண்ட்ஸ்ல மட்டும் தான் இருந்தது. இப்பொழுது அது ஒரு ரியாலிட்டியா மாறி இருக்கு. இப்போ இந்தியாவில் மட்டும்தான் படையெடுப்பு நடந்திருக்கா, இந்தியாவில் மட்டும்தான், இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் இவ்வளவு ஆக்கிரமிப்பு நம்ம சந்திச்சுக்கணும் அப்படி கிடையாதுங்க. உலகம் முழுக்க நிறைய படையெடுப்புகள், நிறைய வார்ஸ், பிளட்ஷெட் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுல சூறையாடப்பட்ட அளவுக்கு செல்வங்களும் இந்த கல்வி அறிவும் வேற எந்த இடத்துக்குமே சூறையாடப்படல அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். உலகத்திலே மிக கொடூரமானவர்கள், ஈவு இறக்கமற்ற, தயவு தாட்சண்யமற்றவர்கள் அப்படின்ட்டு யார சொல்லுவாங்க, நாசிஸ், ஜெர்மனி, ஹிட்லரை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஹிட்லர், ஜெர்மன், நாசிஸ் கூட வேர்ல்டு வார் அப்ப அவர்களுடைய விமானப்படை என்பது யூகேவோட போர் புரியும் போது யூகேல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட கை வைக்கல, அப்படியே கடந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல பாம்பிங்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், எந்த இடத்துல அடிக்கணும், இந்த இடத்துல அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனா இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா
அவர்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக இந்த அறிவுசார் பொக்கிஷத்தை அழித்து ஒழித்தாக வேண்டும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய படித்தவர்கள் இங்கே செல்றாங்க. செல்லும் போது இவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. இன்டராக்ட் பண்ணும்போது இவன் எப்படி இவ்வளவு அறிவா இருக்கான், இவ்வளவு கற்றவனாக இருக்கான், கை தேர்ந்தவனா இருக்கான், இதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு தேடி வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் அப்படிங்கிற பொக்கிஷம் அவனுக்கு கண்ட ரொம்ப உறுத்துது. சோ இதை அழித்தால் ஒழிய இந்த நிலப்பரப்பை நம்மளால் ஆள முடியாது, ஆண்டு கொள்ளையடிக்க முடியாது, இவன் கூட கம்பீட் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியாது எப்பவுமே என்று அவர்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த தேசத்துல நாலேஜ் அப்படிங்கிறது பிறப்பிலேயே இந்த மண்ணிற்கு ஒரு குணம் இருக்குன்னா அது ஒவ்வொருவனும் இந்த தேசத்துல பிறக்கிற ஒவ்வொருவனும் அவ்வளவு அறிவாளியாக அவ்வளவு புத்திசாலியாக, நீங்க இந்த ஃபீல்ட்ல இல்லையா ஏதாச்சும் ஒரு துறையில அவன் கை தேர்ந்தவனா இருப்பான். அவனுடைய துறையில அவனை மிஞ்சி ஆளே கிடையாது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த தேசத்துல இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்காக நாலேஜ் சென்டர்ஸையும் அழிச்சாங்க, அதோடைய சோர்ஸா இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் விடுச்சாங்க. அதனால்தான் பாபருடைய படை தளபதி மீர்பாக்கி ராமர் கோவிலை இடித்ததும், பக்தியார் கில்ஜி நாலந்தா யூனிவர்சிட்டியை எரித்ததும், நாலந்தா யூனிவர்சிட்டி போலவே தக்ஷசிலா பல்கலைக்கழகமும் எரிக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதும், இன்னும் எக்கச்சக்கமான பல்கலைக்கழகங்கள் கோவில்கள் இந்த தேசத்தை சூறையாடப்பட்டதற்கும் ஒரே காரணம் தான். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மனசாட்சி என்பது கிடையாது. அவர்களுடைய ஒரே எண்ணம் ஒட்டுமொத்த தேசத்தையும் சூறையாடணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதனால இந்த தேசத்துல எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணியும் இப்போது நாம் மீண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. வேற எந்த நாட்டுல அவர்களுடைய லாஸ்ட் குளோரிய துளைத்த பொக்கிஷத்தை மீட்டு எடுத்திருப்பாங்க? நாம் இப்போ எடுத்திருக்கோம். ராமர் கோவிலை மீண்டும் கட்டியிருக்கோம். நாலந்தா யூனிவர்சிட்டிய 1197க்கு பிறகு கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் மில்லினியம் நாம் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து, அடிமை மனப்பான்மையிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. அது என்னன்னா, இந்த கேம்பஸ் இருக்குல்ல, நாலந்தா கேம்பஸ் இப்போது பாட்னால இருந்து, பீகாரினுடைய பாட்னால இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ராஜ்கீர் அப்படிங்கிற இடத்துல இது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கேம்பஸ் ஆனது நெட் ஜீரோ எனர்ஜி, நெட் ஜீரோ வேஸ்ட் மற்றும் நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பஸ். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இது மூன்றும் இருக்கக்கூடிய முதல் கேம்பஸ் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான். பி யோர் ஓன் லைட் அப்படிங்கிற அந்த மோட்டோவானது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் மூலமாக உலகிற்கு வழிகாட்டும் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காரு. நாலந்தா யூனிவர்சிட்டியை இப்படி ரெஸ்டோர் பண்ணது மூலமாக எந்த ஒரு நாடு அதனுடைய லாஸ்ட் குளோரிய, அதாவது துளைத்த பொக்கிஷத்தை மீட்டு எடுக்கிறதோ அந்த நாட்டிற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நான் போட்டுட்டு இருக்கேன். வருங்காலத்துல ஒட்டுமொத்த ஏசியாவுக்கும், இந்த வருங்காலம் என்பது ஏசியா தான் உலகை வழிநடத்தும், இந்த ஏசியாவை இந்தியா என்பது வழிநடத்தும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு. இந்த நாலந்தா கேம்பஸ்ல நிறைய நாடுகளுடைய ஒத்துழைப்பால இது இப்போ சாத்தியமே இருக்கு. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தது மட்டும் இல்லாம, நீங்க அந்த ரூயின்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு 900 ஆண்டுகள் கடந்த பிறகும் அதோட ரூயின்ஸ், அதோட இடிபாடுகள் அப்படி இப்போ கூட பாத்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த யூனிவர்சிட்டியை அப்போதே கட்டமைச்சிருக்காங்க. சோ ஒரு காலத்துல இந்தியா விஸ்வகுருவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதற்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி. மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா எங்க செல்லணும்? இந்தியாவுக்கு செல்லணும், நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு செல்லணும், இன்னும் தக்ஷசிலா போன்ற யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு, அங்க செல்லணுங்கிற நிலை இருந்துச்சு. அப்பொழுது இந்தியா விஸ்வகுருவாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் இந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாக நம்ம எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய டார்ச் பேரராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு. ஸோ ஃபுல் சப்போர்ட் நரேந்திர மோடிஜி, கிரேட் ஒர்க். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் நாலந்தா யூனிவர்சிட்டி பத்தி பேசியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த RSS மீட்டிங்ஸ்ல, இந்த போற போக்குல ஹிந்துத்துவ சிந்தனையாளர்கள் அவங்க மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல நாலந்தா அப்படிங்கிறது இருந்தது என்று பேசிக்கொண்டிருந்த நிலையை மாற்றி, இந்த இருக்கு நாலந்தா, ராஜ்கீர்ல பீகார்ல டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிலையை அதை ரியாலிட்டியா மாத்தினது நரேந்திர மோடி அவர்கள். நமது கடந்த கால பெருமைகளை நிகழ்கால உண்மைகளாக மாற்றிக்கொண்டிருப்பது நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய மிஷன் விக்சித் பாரத், விஷன் விக்சித் பாரத், அதற்காக நாம் உறுதுணையாக இருப்போம். We are so proud of you, மோடிஜி. அண்ட் இன்னும் நிறைய உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்பது, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்பது நிறைய இருக்கு. Together we can achieve that விக்சித் பாரத் என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.